தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம்னா, சர்க்கரை நோய். சர்க்கரை நோய்னா அதுக்கு காரணம் வந்துட்டு இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன்ல நடக்கிற வேறுபாடுகள் தான் காரணம். இந்த இன்சுலின் ஹார்மோன் எங்கேருந்து சுரக்குதுன்னா, கணையத்திலேருந்து சுரக்குது. ஸோ சர்க்கரை நோய் இருவகைப்படும். டைப் 1 டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ். இதுல இந்த டைப் 1 டயபிட்டிஸ்ங்கிறது என்னன்னா, பரம்பரையினால வருது. அது பிறந்ததிலேருந்தே இருக்கும். அது ரொம்ப ரேர் விஷயம் தான். இந்த டைப் 2 டயபிட்டிஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கை முறையினால வருது. நம்ம வாழ்க்கை முறை, உணவு பழக்கவழக்கம் இந்த போன்ற காரணங்கள்னால டைப் 2 டயபிட்டிஸ் வருது. இன்னொரு விஷயம், டயபிட்டிஸ் வந்துட்டு டிசீஸ் இல்ல. இட்ஸ் அ மெட்டபாலிக் டிஸார்டர். அதாவது இது ஒரு நோய் அல்ல. நம்ம உடம்புல நடைபெறுற சில தவறான மாற்றங்கள்னால தான் இந்த டைப் 2 டயபிட்டிஸ் வருது. டைப் 2 டயபிட்டிஸ் வரதுக்கான காரணம் கணையம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். கணையத்தில சுரக்கிற இன்சுலின். ஒண்ணு இன்சுலின் வந்து சுரக்கும். சுரக்கிற இன்சுலின் வந்துட்டு நம்ம பாடியில அப்சர்வ் ஆகாது. அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இல்ல கணையம் சுரக்கிற இன்சுலினே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களால தான் நடக்கிறது டைப் 2 டயபிட்டிஸ். அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோ இன்சுலின் செக்ரீஷன். இந்த 2 ஃபேக்டர் இருந்துச்சுன்னா டைப் 2 டயபிட்டிஸ் வரும். இத எப்படி அவாய்ட் பண்ணலாம்? கணையம் எதனால மால்ஃபங்ஷன் ஆகுது? இது போன்ற விஷயங்கள அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம்.